ஆனா இந்த சப்த மாதர்கள் என்று சொல்லக்கூடிய சப்தகன்யர்கள் 7 பேரும் அந்த உலகம் தொடங்கின காலத்திலிருந்து இறைவனிலிருந்து பிரிந்த நிலையில தான் இன்னும் இருக்காங்க. அவங்க இன்னும் இறைவனோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு திருக்கல்யாண நிகழ்வு இதற்கு முந்தைய யுகங்கள்ல நடந்தேறவில்லை. ஒரு முதலாக இந்த கலியுகத்துல தான் அந்த நிகழ்வை ஐயா நமக்கு தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டுகிறார். அதனாலதான் இந்த திருக்கல்யாணம் நாளை நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை விட நமக்கு சிறப்பு பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் நம்மை ஈண்டெடுத்த தாய்மார்கள் அவர்கள் 7 பேரும். அவர்கள் அதாவது இத சப்தகன்னிமார் பாடல் என்கிற அருள்நூல் புத்தகம் நமக்கு சொல்லுது. அழகா சொல்லுவோம், மன்னவனும் தேவியுமாய் மகிழ்ந்த நியாயம் என்று. அதாவது சப்தகன்னியர்களுக்கு நாராயணர் வேறு சிவன் வேறு என்று தெரியாதவர்கள் அல்ல அவர்கள். 2 பேரும் ஒன்று என்பதை அறியாதவர்கள் அல்ல. ஆனால் தெரியாதது போன்று அவர்கள் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, உலக நன்மைக்காக, சான்றோர் மக்களை இந்த பூமியில் பிறப்பிப்பதற்காக அவர்கள் அவ்வாறு ஒரு திருவிளையாடலை செய்து அதன் மூலம் சான்றோர் மக்களை பெற்றெடுக்கின்றார்கள். அதன் பிறகு சான்றோர் மக்களின் வாயிலாகவே இந்த பூமியிலே சிறுமிகளாக, பெண் குழந்தைகளாகவே அவங்க இந்த பூமியில வந்து பிறந்தாங்க. அதான் நமக்கு இங்க ஐயா ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி வராங்க. அப்போ இந்த சப்த மாதர்கள் சாதாரண ஒரு தேவலோகத்து பெண்களோ அல்லது ஏதோ ஒரு லோகத்தில் உள்ள பெண்கள் கிடையாது, இறைவனுடைய திருவருள் சக்திகள். அப்போ அப்படிப்பட்ட பேரு நிறைந்த ஒரு இதைத்தான் நம்ம இந்த திருக்கல்யாண நிகழ்வுல நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஐயா அருமையான வாசகம் நமக்கு சொல்லும், மன்று புகழ் நாரணர்க்கும் மேன்முகில் மாதருக்கும் மனமாம் என்று மேலோக பந்தலது விண்ணோர் இட்டார். தொடர்ந்து